15-16 வாசிக்கும் போது, ஆதியாகமத்தின் புஸ்தகம், கர்த்தர் நான் உன்னோடு கூட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்திற்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. விழுந்தபோது மெய்யாகவே கர்த்தர் ஸ்தலத்தில் இருக்கிறார் என்றான். பிரியமான தேவ பிள்ளைகளே, சில நேரங்களில் ஆண்டவர் நமக்கு சொப்பனங்கள், தரிசனங்கள், காரியத்தை கொடுப்பார், வாக்குத்தத்தங்களை கொடுப்பார். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நம்ம நினைச்சுக்கிறோம் உடனே நம்முடைய வாழ்க்கையில செஞ்சிடும் நிறைவேறும் சொல்லி நினைக்கிறோம். இல்ல, வாக்குத்தத்தம் நீங்க பாருங்க, வாக்குத்தத்தங்களை, சொப்பனங்களை பெற்றுக்கொண்டவர்கள் அநேக பாடுகள், அநேக போராட்டங்கள், அநேக தடைகள், அநேக வேதனைகள், அநேக கண்ணீர், அநேக கவலை, இதெல்லாம் கடந்து வந்து அவங்க பெற்றுக்கொண்டாங்க. அதிக சொல்லுவோமா? பாருங்க, இந்த வசனத்தை நான் பார்க்கும்போது 2 பேரை குறித்து ஆண்டவர் சொன்னார். இங்க பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். போராட்டம் இல்லாம நமக்கு ஜெயமே கிடையாது. நான் சில நேரங்களில் நான் யோசிப்பேன், நானே வந்து இந்த சம்பவங்களுக்கு அப்புறம் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. ஆண்டவர்கிட்ட வந்து தனியாக சண்டை போட்டுட்டேன். என்ன ஆண்டவரே, நீங்க என் கூட இருக்கிறீங்களா இல்லையா? சில பேர் நான் பார்த்து தமிழாச்சுருக்கீங்க பெண்ணாத ஆரம்பிச்சுட்டாருன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட திரும்பி பார்த்து குறிப்பிட்ட பார்த்து பேசினேன். என்ன ஆண்டவரே, நீங்க என்ன இப்படி பண்ணிருக்கிறீங்க? எனக்கு இறங்கி என்ன செய்யுங்க, யுத்தம் பண்ணுங்க, ஒரு வழி பண்ணுங்கன்ற மாதிரி எனக்கு அப்படி இருந்துச்சு. ஆனா ஆண்டவர் சொன்னார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இந்த வசனத்தை சொன்னார், நான் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர், வாக்கு மாறாதவர். அதையா சொல்லுவா? அப்போ ஒரு வசனம் சொன்னது போல, தீயும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், மனுஷர்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர், எங்கள் இடுப்பிலே வருத்தமான பாரத்தை ஏற்றினீர். அப்புறம் தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், எங்களை செழிப்பான இடத்துல கொண்டு வந்து விட்டீர்கள். அப்ப என்ன, நம்முடைய வாழ்க்கையில சில தரிசனங்கள் நிறைவேறணும்னு சொன்னா சில கஷ்டங்களை நம்ம அனுபவிச்சுதான் ஆகணும். கூடவே இருப்பான், சத்ருவா மாறிடுவோம். நம்ம கூடவே வேலை செய்து கொண்டிருப்பாங்க, ஆபீஸ்ல நமக்கு விரோதமா பேசுவாங்க. நம்ம ரொம்ப நாள் நடந்து ரொம்ப நம்ம நம்பிக்கை கொண்டிருப்போம். நாங்கள் என்ன செய்வோம், நம்மளை ஏமாத்துவாங்க. இது கடைசி நாட்கள். நல்ல கவனிங்க எனக்கு அன்பானவர்கள், இயேசு கிறிஸ்துவை தவிர உண்மையானவர் நம்மோடு கூட வேற யாரும் கிடையாது. அதிக சொல்லுவோமா? இந்த காரியத்தை பாருங்களேன். ஆண்டவர் யாக்கோபு வந்து அவங்க அனுப்பிச்சிடுறாங்க. எங்க அனுப்புறாங்க? ஏசாவுக்கு பயந்து அனுப்பிச்சிடுறாங்க. அவங்க மாமா வீட்டுக்கு போறார், லாபா வீட்டுக்கு போறார். போற வழியில ஒரு பயங்கரமான வனாந்தரம், இருட்டாகி போச்சு, எங்க போறதுனே தெரியல. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அவர் என்ன செய்யறாரு, தலை மேல கல்லை வச்சு அப்படியே கல்லு மேல தலை வச்சு படுக்கிறார். தலை மேல கல் வச்சுட்ட கல்லு மேல தலை வச்சு படுக்கிறார். படுக்கும் போது திடீரென்று ஒரு சொப்பனத்தை அந்த ஆண்டவர் காட்டுறார். ஒரு வேளை உங்கள் வாழ்க்கையில சொப்பனங்கள், தரிசனங்கள் வந்திருக்குதுன்னு சொன்னா அது இன்னும் நிறைவேறவே இல்லையா ஆண்டவரே, நான் எவ்வளவு ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேனே, ஏன் என் வாழ்க்கையில் நடக்கல? கவலையே படாதீங்க, இன்னைக்கு கூட நடக்கும். அதுக்கு தயவு செய்யும் காலம் வந்து சொல்லி ஆண்டவர் என் காதல் சொல்றார். ஒரு நாள் நீங்க பட்ட பாட்டுக்கு ஒரு தயவு உங்களுக்கு செய்ய போறேன். நாளைக்கு கூட நம்ம சூழ்நிலை மாறலாம், நாளை மறுநாள் கூட நம்ம வாழ்க்கையில மாறலாம். ஆனா இயேசு கிறிஸ்து மேல் இருக்கிற அந்த நம்பிக்கை ஒருபோதும் மாறவே கூடாது. அதிக சொல்லுவோமா? அந்த பாட்டு ரொம்ப நல்ல பாட்டு, பழைய பாட்டு. யாக்கோபை போல் போகும் பாதையில் பொழுது பட்டு ராவிருள் வந்து மூடிட, பொழுது பட்டு ராவிருள் வந்து மூடிட, தூக்கத்தால் நான் கல்லில் சாய்ந்து தூக்கத்தால் நான் கல்லில் சாய்ந்து தூங்கினாரோ என் கனாவில் நோக்கி உண்மை கீர்த்தி சேர்வே.
வைஃப் உள்ள திட்டுவாங்க, நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா அப்படிதான் திட்டாங்க. யோபு பார்த்து என்ன சொன்னாங்க? தேவனை தூசித்து எதுக்கு நீ இருக்கிற உயிரோட பூமியில்? அப்படிப்பட்ட சூழல்லாம் வரும், ஒருவேளை வந்திருக்கலாம். ஆனால் இன்னைக்கு சொல்றேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், வாக்கு தத்தம் பண்ணினதை அவர் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். இவ்வளவுதான் வாழ்க்கையில் நீங்க போராட்டத்தை சந்தித்துக் கொண்டிருக்கலாம், வேதனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறான். யோசனை பண்ணேன், இந்த உபத்திரத்தை ஏன் ஆண்டவர் அனுபவிச்சு கேட்டபோது ஆண்டவர் சில காரியம் எனக்கு சொல்லி கொடுத்தார். நம்ம வாழ்க்கையில் எப்போதெல்லாம் உபத்திரம் போராட்டம் வருகிறதோ அப்போதான் நம்ம ஒண்ணுமே பேசாதபடிக்கு தேவ சமூகத்தில் அமர்ந்து இருக்கும் போது கர்த்தர் நம்மோடு பேசுகிறவராக இருக்கிறார். யாக்கோ படுத்து பார்க்கறான், மேல தேவதூதர்கள் ஏறுறாங்க இறங்குறாங்க. அப்போ சொல்றாரு ஆண்டவர், வாசிப்பாருமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த வசனத்தை வாசிக்கும் போது அவன் பயந்து இல்ல முன்னாடி படுத்து கொண்டிருக்கும் போது சொப்பனம் கண்டான். இதோ ஏரி பூமியிலே வைக்கப்பட்டிருக்கிறது, வானத்தை எட்டி இருக்கிறது, தேவதூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருக்கிறார்கள். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஆமென் ஆமென் நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். உடனே வந்துச்சா ரோமருக்கு திரும்ப 4 அதிகாரத்தை வாசிங்க. ரோமருக்கு திரும்ப 4 அதிகாரம் 21 வசனம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேகமா வாசிங்க. ரோமர் 4:21 வாசிக்கும் போது தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்திலே வல்லவனானான். அல்லேலூயா சொல்லுவோமா? யாருக்கு சொல்லுது? ஆபிரகாம். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவர். நீங்க அதை முதல்ல யோசிக்கணும். நான் சொல்ற பிரசங்கத்துல உண்மையா சொல்றேன், உங்க சூழ்நிலைகளை அப்படியே கர்த்தர் மாற்ற போறார். அப்படியே மாற்றி உங்களுக்கு ஒரு பெரிய அற்புதத்தை கர்த்தர் செய்ய போறார். ஏன்னா சொல்ற, நான் கைவிடுவதில்லை என்றார் ஆண்டவர். அல்லேலூயா சொல்லுவோமா? நம்ம கைவிடாத நேசர் இயேசு நமக்கு இருக்கையில, ஆமா, 5 அப்பம் 2 மீன் கொண்டு 5000 பேரை போஷிக்க தெரியும். அல்லேலூயா சொல்லுவோமா? காடைகளை நமக்கு முன்னாடி போட்டு நம்மளோட பசியை தீர்க்க அவருக்கு தெரியும். லட்சக்கணக்கான பணத்தை கொடுத்து நம்ம உயர்த்த அவருக்கு தெரியும். அல்லேலூயா சொல்லுவோமா? வேதம் சொல்லுகிறது,
அந்த வாக்கு தத்துவத்தில் அவர் உண்மையா இருக்கிறது போல நாம தேவ சமூகத்தில் உண்மையா இருக்கணும். அதான் விஷயம், வேற ஒண்ணும் இல்லை. விசுவாசம் ஒரு பக்கம் இருந்தாலும் தேவனுடைய வீட்டில அவர் எங்க உண்மையுள்ளவராக இருந்தார். மோசே தேவனுடைய வீட்டில உண்மையா இருந்தா, இயேசு கிறிஸ்து தேவனுடைய வீட்டில எங்க உண்மையுள்ளவராக இருந்தார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 பேதுரு புஸ்தகத்துல 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, வேகமா வாசிக்கிற வசனத்தை நான் சொல்லிட்டு நான் கடந்து போறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே நீதி வாசமா இருக்கும், காத்திருக்கிறோம். ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவருமாய் இருந்து ஜாக்கிரதையாயிருங்கள். நான் திரும்ப அடிக்கடி சொல்றேன், பிளஸிங் வந்து ரெண்டாவது. யாரோட கர்த்தருக்கு ஆசை? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தோட நீதியையும் மற்றதெல்லாம் கூட கொடுக்கப்படும். முதலாவது ஒரு காரியம் தெரியுமா? அவனுடைய சமூகத்தில் நாம் எப்படி இருக்கிறோம்? தேவ சமூகத்தில் நாம் எப்படி இருக்கிறோம்? பிழையற்றவர்களாய் காணப்படுகிறோமா? ஜெபிக்கிற தேவ பிள்ளையாய் காணப்படுகிறோமா? உபவாசித்து தேவ சமூகத்தில் ஒரு நாள் அவரை நோக்கி பார்க்கிற தேவ பிள்ளையாய் இருக்கிறோமா? இல்ல வேதத்தை அதிகமாய் வாசித்து தியானித்து அதன்படி கடந்து போற தேவ பிள்ளையா இருக்கிறோமா? இல்ல ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் அவரை தேடுற தேவ பிள்ளையா இருக்கிறோமா? இதெல்லாம் நம்ம பண்ணணும். உபத்திரவத்தில் ஆண்டு உன்னை வந்து தாங்க செய்யறான்னு சொன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நீ அவரோடு கூட இருக்கிறான்னு அர்த்தம். அழகிய சொல்லுவோமா? அழகிய சொல்லுவோமா? பாருங்க, இந்த வசனத்தை அவர் சொல்லிட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 யோவான் 1:2-3 வாசிங்க. சீக்கிரம் கடந்து போறோம். 2 காரணமா தான் சொல்ல போறோம். மத்தியில 1 யோவான் 1:2-3. ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமான ஜீவ வார்த்தை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். அந்த ஜீவன் வெளிப்பட்டது, பிதாவிடத்திலிருந்தும் நித்தியமா இருக்கிற ஜீவனை நாங்கள் கண்டு ஆமென் அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். ஸ்தோத்திரம். ஆமென். அப்ப என்னன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்துல வந்தது உண்மை. நமக்காக சிலுவையில் அறையப்பட்டது உண்மை. நம்முடைய பாவங்களுக்காக, அக்கிரமங்களுக்காக, தரித்திரங்களுக்காக, மீறுதலுக்காக, எல்லாவற்றுக்காக அறையப்பட்டு அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தது உண்மை. இந்த உண்மையை நாம பற்றி கொண்டிருப்போம்னு சொன்னா ஒரு நாள் வரும், கர்த்தர் சீக்கிரமா நம்ம உயர்த்துகிறவராக இருக்கிறார். இல்லையா சொல்லுவோமா? இந்த ஆதியாகமம் 28:11 வாசிங்க. சீக்கிரம் வாசிங்க. 28:11 வாசிங்க. 28:11 வாசிக்கும் போது ஒரு இடத்துல வந்து படுத்துறானா? ரைட், ஓகே. நம்ம சொல்லிட்டேன். 31ஆம் அதிகாரத்துல 38, 41, 42 வாசிங்க. 31ஆம் அதிகாரம். 20 வருஷ காலமாக நம்மிடத்துல இருந்தேன். உம்முடைய செம்மறி ஆடுகளும் வெள்ளாடுகளும் சினை அழியவில்லை. உம்முடைய மந்தையின் கடாக்களை நான் தின்னவில்லை. கொண்டு வராமல் உத்தரவாதம் பண்ணினேன். கேட்டு வாங்கினீர். பகலிலே வெயிலிலும் இரவிலே குளிரும் பட்சித்தது. நித்திரை என் கண்களுக்கு. நல்ல கவனிங்க. ஆண்டவர் பாருங்க, யாக்கோபை தேவன் ஆசீர்வதித்தாரு, தேவன் ஆசீர்வதித்தாரு சொல்றோம். ஆனா அதன் மத்தியில அதுக்கு முன்னாடி எவ்வளவோ கஷ்டங்கள். எங்க போறாரு? மாமா வீட்டுக்கு போறாரு. எத்தனை வருஷம் இருக்கிறாரு? 2 பெண்களுக்காக 14 வருஷம். அதுக்கப்புறம் ஒரு 6 வருஷம் செய்யுங்க வேலை செய்ய சொல்றாரு. 20 வருஷம் 10 முறை சம்பளத்தை மாத்துறாரு மாமனார். இல்லையா சொல்லுவா? 10 முறை சம்பளத்தை மாத்துறாரு. பணியில கிடக்கிறான், இரவுல கிடக்கிறான். அது பீருண்டு பொழுதுக்கெல்லாம் பதில் கேட்டு வாங்குறாரு. அந்த ஆடுகள் மேல் கவனமா இருக்கிறாரு. இவ்வளோ கஷ்டம், இவ்வளோ வேதனை, இவ்வளோ போராட்டத்தின் மத்தியில அவர் ஒரு வார்த்தை சொல்றாரு. ஆபிரகாமுடைய பயபக்திக்குரிய தேவன் என்னோடு கூட இல்லாம இருந்ததா நீ அழிச்சிட்டு போயிருந்தார் ஆண்டவர்.
அவர் யாக்கோபு சொல்றார் லாபானை பார்த்து. அப்ப என்ன அர்த்தம் எனக்கு அன்பானவர்களே, உங்களுக்கு ஒரு வேளை கர்த்தர் தரிசனம் கொடுத்திருப்பார் என்று சொன்னால் அது நிறைவேறுவதற்கு போராட்டம் இருக்கும். பல தடை நீ தாண்டி தான் வரணும். நீங்க ஒரு அரசியல்வாதிகளை போய் கேட்டு பாருங்க, இந்த லெவலுக்கு நீங்க வர காரணம் சொன்னா சும்மா வந்துட மாட்டாங்க. சும்மா ஜனங்க அவங்கள தேர்ந்தெடுக்க மாட்டாங்க. ஒரு காலத்துல அவங்களும் என்ன செய்வாங்க, எவ்வளவோ கஷ்டப்பட்டு இருப்பாங்க. ஒரு சினிமா நடிகர் பெரிய ஸ்டார் ஆகிறாருன்னா சீக்கிரமா ஸ்டார் ஆக முடியாது. எவ்வளவு அவமானங்கள் இருந்திருக்கும். நாம மாத்திரம் என்ன பண்ண, இயேசு கிறிஸ்துல வந்த உடனே கர்த்தர் என்ன செஞ்சிட்டோம், உடனே ஆசீர்வதிச்சிடணும். கார் பங்களா வாங்கிடணும், அதை பண்ணிடணும், இதை பண்ணிடணும், பெரிய வீட்டை கொடுத்துடணும். அதெல்லாம் வாழ்க்கை. பரலோகத்திற்கு நீங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும் பொழுது இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. சைடு சின்ன கிஃப்ட். இதெல்லாம் எது நோக்கத்துக்காக கர்த்தர் அழைக்கிறார் தெரியுமா? அவர் சித்தத்தை செய்யும்படியாக தான் கர்த்தர் அழைக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? அது 31ஆம் அதிகாரத்தில் 42ஆம் வசனம் வாசிக்கும் போது வேணும் சொல்லுகிறது. சீக்கிரம் வாசிங்க. என் பிதாக்களின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் என்னோடு இராமல் போனால் இப்பொழுது என்னை பெருமையாய் அனுப்பிவிட்டிருப்பீர். தேவன் என் சிறுமையையும் என் கையின் பிரயாசத்தையும் பார்த்து நேற்று ராத்திரியில் உம்மை கடிந்து கொண்டார். ஆமென். வெளியே சொல்லுவோமா? அதுக்கப்புறம் 32 அதிகாரத்தை வாசிங்க. 32:28 வாசிங்க சீக்கிரம். அப்பொழுது அவர் உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும். தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே. அதோட முடிஞ்சது அவன் வாழ்க்கை. தேவனோட போராடுறான். ரெண்டு பரிவாரங்களோடு வரும்போது தேவனோட போராடுறான். தேவனோட போராடி ஆண்டவரே என்னை ஆசீர்வதித்தார்கள் அவங்க விட போவது இல்லை, என்னை ஆசீர்வதிக்கணும். ஏன்னா இந்த பூமிக்கு ஆசீர்வாதத்துக்கு நிறைய கொடுத்துட்டீங்க ஆண்டவரே, என் பேர் மாற்றப்படணும். நான் யாரா இருக்கிறேன், என்ன கூட யாக்கோபா தான் இருக்கிறேன். ஆண்டவர் எப்ப மாத்திரா தெரியுமா? 32ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா அங்க பெத்தேலுக்கு திரும்ப போக சொல்றார். அங்க போய் ஒரு பலிபீடத்தை கட்ட சொல்றார். எங்க ஆண்டவர் அவன் தரிசிச்சானோ அதே இடத்துல போய் பலிபீடத்தை கட்டுறான். பலிபீடத்துல கட்டி அங்க தங்குறான். அங்க தங்குற பிறகு அதுக்கப்புறம் வரான். வந்த பிறகு வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் நினைவு போட்டுறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 35ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்தை வாசிங்க சீக்கிரம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். யாக்கோபை நோக்கி நீ எழுந்து பெத்தேலுக்கு போ, அங்கே குடியிருந்து ஏசாவின் முகத்திற்கு போது தரிசனமான பலிபீடத்தை உண்டாக்கி என்றார். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமா, பலிபீடத்தை உண்டாக்கணும். எங்கெல்லாம் ஆண்டவர் நமக்கு உதவி செய்யறாரோ அங்கெல்லாம் அவருக்கு நன்றி பலிபீடம் கட்டணும். நன்றி சொல்லணும். சாட்சி சொல்லுங்கன்னு சொன்னா என்ன செய்யணும்? ஏதோ ஒரு சிலதான் சாட்சி சொல்றீங்க. எவ்வளவோ நன்மைகளை கர்த்தரோட வாழ்க்கையில செஞ்சிருக்கிறார்ல, எவ்வளவோ அற்புதங்களை செஞ்சிருக்கிறார்ல, இதுவரைக்கும் நம்ம வாழ்க்கையில செய்து கொண்டிருக்கிறார்ல. உண்மையாவே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம நன்றி சொல்லாமல் போவோம் என்று சொன்னால் அவ்வளவுதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நினைவு போட்டுறாருப்பா, நான் சொன்ன இடத்துக்கு நீ போனியா, போய் அங்க ஒரு பலிபீடத்தை கட்டின்றார். அதான் வேதம் சொல்றது 32ஆம் அதிகாரத்துல. அதுக்கப்புறம் தான் அவர் என்ன செய்யறார், ஆண்டவர் சொல்றாரு, உன் ஜாதி என்ன, இனிமேல் யார் நீ? யாக்கோபு என்னப்படாமல் இஸ்ரவேல் என்னப்படுவாய். ஒருவேளை எனக்கு அன்பான தேவ பிள்ளைங்க, நீ போகிற இந்த பாதை எனக்கு தெரியல, யாருக்கு தெரியல, ஆண்டவர் சொல்றேன். ரொம்ப கஷ்டமா இருக்குது ஆண்டவரே. எப்போ எனக்கு ஜெபத்துக்கு பதில் கொடுக்கும்? ஒருவேளை 20 வருஷமா நீ ஜெபம் பண்ணி கொண்டிருக்கலாம், இல்ல 15 வருஷமா ஜெபம் பண்ணி கொண்டிருக்கலாம், இல்ல 1 மாசமா கூட ஜெபம் பண்ணி கொண்டிருக்கலாம். நீ அந்த தாட்டை கொண்டு வராத. ஆண்டவர் இன்றைக்கு என்னை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். இன்றைக்கு என்னை மாற்ற வல்லவராய் இருக்கிறார். இன்றைக்கு என் குடும்பத்தில் தேவன் அற்புதங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். இன்றைக்கு தேவன் என்னை லட்சத்து மடங்காய் இல்ல கோடி மடங்காய் என்னை ஆஸ்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். அந்த விசுவாசத்தை நீ கன்ஃபஸ் பண்ணும்போது கர்த்தருடைய ஆஸ்வதிக்கிறவராய் இருக்கிறார். அப்ப தரிசனம் சொப்பனன்றது பொய் கிடையாது. திட்டம் தெளிவுமாய் கர்த்தர் பேசுவார். அதனால ஜெபிக்கிறவங்க கர்த்தர் காண்பிப்பார். யாருக்காவது உடம்பு சரியில்லாத போது நான் நிறைய தடவை அதை பார்த்துருக்கேன். யாரையாவது ஒருத்தர் காட்டுவார், டக்குன்னு எழுந்து உட்காந்து அவனுக்கான செய்வேன், ஜெபம் பண்ண ஆரம்பிப்பேன். ஏன் அவங்களை காட்டினாங்க தெரியாது. ஒருவேளை நம்முடைய ஜெபத்தினால அவங்க என்ன செய்யலாம், விடுதலையாக்கப்படலாம்.
நீங்க சொல்லுவோமா? ரெண்டாவது ஒரு மனுஷனை குறித்து ஆண்டவர் காட்டுறார். அவர் சொல்லி நான் முடிச்சிடுறேன். ரெண்டாவது யாருன்னு சொன்னா 37 அதிகாரத்துல 3ஆம் வசனம், 5ஆம் வசனம், 6ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இஸ்ரவேலின் முதிர் வயதிலே பிறந்ததினால் குமாரர் எல்லோரிலும் அவனை அதிகமாய் நேசித்து பலவர்ணமான அங்கே யார் யோசேப்பை குறித்து வேதம் சொல்றது ரொம்ப ஏன்னா காரணம் சொன்னா முதிர் வயசுல பிறந்தனால கர்த்தருக்கு சொல்ற அதிகமா நேசிப்பான். சில வீட்டுல கடைசி பிள்ளை தான் ரொம்ப அதிகமா நேசிப்பாங்க. பாத்தீங்களா? சில அம்மாக்கள் வந்து முதல் பிள்ளை தான் நேசிப்பாங்க. அப்பா வந்து எப்படின்றீங்களா எப்படி இல்லைன்னு தெரியல. அம்மா வந்து முதல் பிள்ளையை நேசிப்பாங்க. ஏன் சொல்லுவாங்களா தெரியாது உங்களுக்கு. சில அப்பாங்க கடைசி பிள்ளை ரொம்ப நேசிப்பாங்க. லாஸ்டாக தெரியுமா? கடைக்குட்டி அதான் அதிகமாக நேசிப்பாங்க. அது ஏன்னு சர்ச்சை முடிச்சு கேள்வி சொல்றேன். தலைவிய சொல்லுவோமா? இவன் என்னன்னா இவனுக்கு அம்மா இறந்து போயிட்டாங்க. இவங்களுக்கெல்லாம் எல்லாருக்கும் அம்மா இருக்கிறாங்க. இவனுக்கு அம்மா இல்லை. அதனால இவன் வந்து வயதான காலத்துல பிறந்தனால இவனும் அவங்க தம்பியா பிறந்தனால ரொம்ப பாசமா இருக்கிறார். ஆனா பாசமா இருக்கும்போது கர்த்தர் அவனுக்கு ஒரு தரிசனத்தை காட்டுறாரு. திரும்ப சொல்ற, ஒரு வேளை தரிசனத்தை கர்த்தர் காட்டிருந்தா இது எனக்கு உரியது அல்ல நீங்க சொல்லவே சொல்லாதீங்க. நான் ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்தா காட்டுறேன். ஒரு இடத்துல போய் நான் நிக்கிறேன். விலேக பரிசுத்த வாழ்க்கையை நான் அபிஷேகம் பண்ற மாதிரி பாக்குறேன். பார்த்துக்கிட்டே இருக்க டமார்க்கே கொண்டேன். வேலை செஞ்சு கொண்டிருக்கும் போது பிசா சொல்றான், உனக்கு தரிசனம் தேவையா? நீ செய்யற வேலைன்னா உனக்கு என்ன இவ்வளவு பெரிய தரிசனம்? இது யார் சொல்றது? பிசாசு. ஏன்னா அந்த இடத்துல செஞ்ச இடம் ஒரு வேற மாதிரி இடம், வேலை செஞ்ச இடம். அப்பதான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன். ஆண்டவர் சொல்றாரு, இது நடக்கும். உன்னை அழைச்சது யாரு? நான். யாக்கோபே இஸ்ரவேலே எனக்கு செவி கொடு அப்படின்னு ஆண்டவர். அப்பதான் செவி கொடுத்தேன். அவர் என்ன தரிசனம் சொன்னாரோ, என்ன காரியத்தை சொன்னாரோ அதே காரியத்தை கூடிய விரைவில் போய் அங்க நிற்கும்படியாய் கர்த்தர் செய்தார். நான் போய் யோசனை பண்ணேன். அப்ப தரிசனம் எல்லாம் பொய் இல்லை. நீ வேதனைப்படலாம், நீ படிக்காதவங்களா இருக்கலாம், உன் மேல அநேகர் திரும்ப ஒரு நாள் வித்தியாசமா பேசலாம், உன்னை பார்க்கும் அநேகர் கோபம் வரலாம், உன் வாழ்க்கையில எதுவுமே சரி வராம நடக்கிறலாம். கலைஞா சொல்லுவோமா? தரிசனம் தந்தவர் மழவார் தாங்கியே நடத்திட மறவார். தரிசனம் தந்தவர் மறவார் தாங்கியே நடத்திட மறவார். எப்பக்கம் நெருக்கங்கள் உன்னை சூழ்ந்திட்டாலும் எரியாவின் தேவன் உன்னை மறவார். எப்பக்கம் நெருக்கங்கள் உன்னை சூழ்ந்திட்டாலும் எரியாவின் தேவன் உன்னை மறவார்.
இயேசு என்ன மறக்கல. இந்த நாட்டு உண்மையிலங்க பிரசங்கம் சொல்லுது, நம்ம சொல்றோம் பணம் தேவையில்லை, அது தேவையில்லை, பணம் எல்லாவற்றுக்கும் உதவும். நான் ரொம்ப நாள் கஷ்டம் யோசிக்கிறேன். ஒரு பக்கத்தில் பணம் இருந்தால் தான் எல்லாத்தையும் செய்ய முடியும். பாச சொல்றாருன்னா வந்தது அப்படின்னு நினைக்காதீங்க. நம்ம பணம் தான் இல்லை, பணத்தை நோக்கி ஓடக்கூடாது. ஆனால் பணம் தேவை. நிறைய சொல்லுவோமா, நல்ல பிஸ்னஸ் பண்ணணும், சொந்தமாக என்ன செய்யணும், நல்லா பிஸ்னஸ் பண்ணணும், நல்லா இன்னும் அழகாக இன்னும் நல்லா உழைக்கணும், இன்னும் அதிகமாக நீங்கள் சம்பாதிக்கணும். ஏன்னா அப்போ தான் நீங்கள் என்ன செய்ய முடியும், மற்றவர்களுக்கு கொடுக்க முடியும், நீங்கள் நலமாக வாழ முடியும். நிறைய சொல்லுவோமா, அதுக்காக வேலையே போகாது 24 hours அப்படியே பார்த்துட்டு நான் சொல்ல வரல, அது எங்கள் வேலை. ஆனால் நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், எல்லாவற்றுக்கும் முயற்சி செய்து கொண்டே இருக்கும் போது கர்த்தர் அந்த முயற்சியில் உங்களுக்கு வெற்றியை கொடுப்பார். சில நேரங்களில் ஜனங்க மறந்துடுவாங்க. கூட பிறந்தவங்களா இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தால் கூட சரி, பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, என்ன செய்ய முடியும், பணம் இருந்தால் தான் மதிப்பாங்க. ஆனால் நீ நினைக்கலாம் எல்லாரும் நம்மளை மறந்துட்டாங்கல்ல, ஆரம்ப நாட்களில் எப்படிலாம் நம்ம நேசிச்சாங்க, நம்ம நேசிச்சவங்களே மறந்துட்டாங்களேன்னு சொல்லி ஒரு வேலை சோகமாக இருக்காதே. உன்னை நேசிக்கிறவங்க ஒருத்தர் கூடவே இருக்கிறார். நிறைய சொல்லுவோமா, அவர் உண்மை இவங்க உண்மை, அவரா இவரா, அவர் இவர்ல அவர் அவர் தான் ஸ்ரீ சாக வரைக்கும் கூட இருக்கிறவர். இவர் கூட போயிடுவார். அல்லேலூயா. அதனால பணம் இருந்தா ஒரு பேச்சு, பணம் இல்லை அது முக்கியம் இல்லை, வாழ்க்கையான தேவை தான். ஆனா அதே நேரத்தில் நம்மை மறக்காதவர் நம்மோடு கூட இருக்கிறார். எப்ப நெருங்க ஒரு சூழ்ந்து வந்துச்சு, எவ்வளவு போராட்டம் வந்துச்சு. ஒரு தம்பி சொல்றார், கானா பாட்டு பாடுறாரு, மாதா பாட்டுலாம் பயங்கரமா பாடுவார். அவர் கானா சொல்றார், நான் ஒரு நாள் இதெல்லாம் ரொம்ப நல்லா எல்லா பாட்டும் கானா பாடினே இருந்தேன், எனக்கு சமாதானமே இல்லை. ஒரு நாள் சர்ச்சுக்கு கொஞ்ச நாள் போயிருந்தேன், எல்லாம் கூப்பிட்டாங்க, இயேசுநாதர் விடுதலை கொடுக்குறாருன்னு சொல்லிட்டு. அப்போ போனேன், கொஞ்ச நாள் போய் திடீர்னு எனக்குள்ள மனசுல ஒரு தற்கொலை உணர்வு வந்துச்சு. நான் உள்ள போய் தூக்க மாட்டலான்னு சொல்லி எல்லாம் கையெல்லாம் போட்டு போக போறேன். திடீர்னு அந்த பாஸ் எனக்கு ஃபோன் பண்றாரு. ஃபோன் பண்ணிட்டு, தம்பி முதல் ரூம் விட்டு வெளியே வாங்கன்னு சொல்றாரு. எனக்கு ஒன்றுமே புரியல. என்ன பாஸ் சார், நீங்கள் தயவுசெய்து வெளியே வாங்க நான் சொல்றேன்றாரு. அப்புறம் வெளியே வந்தப்ப சொல்றாரு, இல்லை உன்னை குறிச்சு ஆண்டவர் திடீர்னு என்னவோ சொன்னார், நான் உனக்காக ஜெபம் பண்றேன், ரூம் விட்டு வெளியே வான்னு சொன்னாரு. நான் வெளியே வந்தேன், இயேசு ஏற்றுன்னு சந்தோஷமா இருக்கும். இல்லைன்னா என் வாழ்க்கை அன்றைக்கே மறிச்சு போயிடும். அப்படிதான் இயேசு கிறிஸ்து. சில நேரங்களில் நம்ம நினைக்கிறோம், ஆண்டவர் சும்மா நம்மளை கூப்பிட்டாரு, சும்மா நம்ம உட்காந்து ஏதோ சபைக்கு போறோம். நவர் ஒவ்வொரு நாளும் உன்னை கண்மணி போல் பார்க்கறது. பார்த்தானுங்க, இவனா சும்மாப்பா, எப்ப பார்த்தாலும் அரிக்கட்டு கவுந்து இருக்குது, நான் மாத்திரம் உயர்ந்து இருக்கிறேன், நீங்கெல்லாம் என்ன போட்டு வணங்கி இருக்கிறீங்க, இப்படியே பைத்திய மாதிரி பேசுறானே, இவனை ஒரு வழி பண்ணான்னு சொல்லி யார் பண்ணது, சொந்த சகோதரத்துக்கு உள்ள போட்டானுங்க குழியில. அதுல ஒருத்த பாவம் யூதா என்ன பண்ணிட்டான், ஏ வேணாப்பா, ஏன் போய் சாவணும், எங்கன்னா வித்துடலாம், அவனை கர்த்தருக்கு சோத்திரம், அவன் மைண்டு பாரு, வித்துடலாம்னு சொன்ன உடனே அங்க வந்து ஆட்கள் கிட்ட போறாங்க, அவங்க கிட்ட வந்து முஸ்லீம் அவங்க இவங்க போறாங்க, நிறைய பேர் போகும்போது அவங்க கிட்ட கொடுத்துட்றாங்க. அவங்க எதுவும் எங்க கொடுக்குறாங்க, அவனை போத்திபார்கிட்ட கொடுத்துட்டாங்க. போத்திபார் வீட்டுல பிரச்சனை வருது. எத்தனை வருஷம் ஜெயில இருந்தாரு செய்யாத தப்புக்காக. அவர் போகும்போது 17 வயசு. எத்தனை வயசு, 17 வயசு வாலிபத்துல. நீங்க நல்லா வாசிச்சு பாருங்க, அந்த வேதத்துல ரொம்ப அழகா இருக்கும். யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தபடியால் அவன் காரிய சித்தி உள்ளவனாயிருந்தான். யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தபடியால் சிறைச்சாலை தலைவனுடைய தயவு கிடைக்கும்படி செய்தார். அப்படின்னா கர்த்தர் அவன் என்ன செய்யறாரு, போராட்டம் வருது, பிரச்சனை வருது, கேட்டுக்கொண்டிருக்கிற கண்பான தேவ பிள்ளைங்க, இப்போது உபத்திரத்துல இருக்கலாம், உங்க கூட கர்த்தர் இருக்கிறார். நான் அடிக்கடி சொல்ற வார்த்தை, உபத்திரமே இல்லைன்னு வச்சுக்க, ஈஸியா புரிஞ்சுக்கலாம், இவர் கூட வேற ஆள் இருக்கிறாங்க. எனக்கு என்னமே நான் ஜாலியா இருக்கிறேன், நான் சந்தோஷமா இருக்கிறேன், 24 hours நான் சும்மா ஜம்முன்னு இருக்கிறேன், நான் விஷயத்தெல்லாம் பண்றேன், அதெல்லாம் செய்யறேன், இதில் ஈடுமாக்குறேன். உனக்கு கூட யாரும் இல்லை, இல்லை ஆண்டவர் இல்லை. ஆனா ரொம்ப கஷ்டமா இருக்குது பிரதர், ஆனாலும் தேவன் என்னை பாதுகாக்கிறார். ரொம்ப வேதனையா இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. சோர்வடையும் நேரத்தில் ஆறுதல் உனக்களிப்பார். சோர்வடையும் நேரத்தில்
நேரத்தில் ஆறுதல் உனக்கு அளிப்பார். அவர் வெளிச்சம் ரட்சிப்புமானதால் தாமதமின்றியே வந்திடுவார். அவர் வெளிச்சம் ரட்சிப்புமானதால் தாமதமின்றியே வந்திடுவார். இயேசு அழைக்கிறார். அவர் உன்னை தம் கரங்கள் நீட்டியே அழைக்கிறார். அவர் உன்னை தம் கரங்கள் நீட்டியே கண்ணீரெல்லாம் துடைப்பார். கண்மணி போல் காப்பார். கண்ணீரெல்லாம் துடைப்பார். கண்மணி போல் காப்பார். கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கனிவோடு உன்னை கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கனிவோடு உன்னை காத்திடவே இயேசு அழைக்கிறார். ஹல்லேலூயா. ஆமா, இயேசு உன்னை அழைக்கிறார். டீச்சர்ஸ் ஐயா ஊழியர் செய்யும்போது அவங்க மகள் இறந்துட்டாங்க தெரியுமா? அப்போ இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயி போச்சான். இயேசு உனக்கு அற்புதம் செய்யறாரு, இயேசு உனக்கு அதிசயம் செய்யறாரு, இப்படியெல்லாம் ஜெபம் பண்ணி அநேகரை விடுதலை ஆக்கணுமே. நம்ம மகள் இறந்தாச்சேன்னு சொல்லி ரொம்ப வேதனையோடு கூட ஊழியத்துக்கே போகாம வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கிறாங்க. அப்போ ஜெபம் பண்ணும்போது பரிசுத்த ஆவியானவர் நம்மளோட பேசுனாராம். இல்லப்பா, பிசாசு வந்து உன்னை பத்தி பயங்கரமா பேசணும். டீச்சர்ஸ் என்னங்கிறேன், உங்க மேல அவ்வளவு விசுவாசமா இருக்கிறானே, ஏதாவது ஒரு காரியத்தை நான் செஞ்சுட்டா உங்க மேல விசுவாசமா இருப்பானா அப்படின்னு சொல்லி கேட்டான். நான் சொன்னேன், இல்லை இல்லை, அவன் எதுவாக இருந்தாலும் அவன் என் மேல விசுவாசமா இருப்பான்னு சொல்லிட்டேன். உன் மகள் போயிடுச்சு, ஆனா பிசாசு என்ன செய்யக்கூடாது, ஜெயிக்கக்கூடாது. நான் உன் மேல வச்சிருக்க நம்பிக்கை போகக்கூடாதுன்னு அப்புறம் தான் திரும்ப எழுந்து இன்னும் வல்லமையா ஊழியம் செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. எத்தனையோ மிஷினரி மாருங்க எத்தனையோ இழப்புகளை சந்திச்சிருக்கிறாங்க. இந்திய தேசத்துல வந்து எவ்வளோ போராட்டம், எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ பாடுகள், எவ்வளோ உட்கத்துல ஒண்ணுமே இல்லாம சபைக்கு வர மாட்டேன்றோம், ஒண்ணுமே இல்லாம திடீர்னு கோச்சிக்கிறோம், ஒண்ணுமே இல்லாம நம்ம ஜெபமே பண்றதில்ல, பைபிளே வாசிக்கிறது. ஆனா இயேசு என்ன செய்யணும், என் கூடவே இரும், ஓ இயேசு என் பக்கத்திலே இரும், உங்ககிட்டே வரமாட்டேன் பண்ணிட்டேன். அப்போதான் நினைச்சு பார்த்தேன், எவ்வளோ தங்களுடைய சொத்துக்கள் ஆஸ்திகள் எல்லாவற்றையும் இழந்து சாப்பாட்டை மறந்து எத்தனையோ ஊழியக்காரங்க இன்னும் தரிசனத்தோடு ஊழியர்களை செய்து கொண்டிருக்கிறாங்க. ஆனா உனக்கு கொடுத்த தரிசனம் உண்மையா மாறும். கல்வியா சொல்லுவோமா? யோசேப்பு கடைசி நேரத்துல என்ன ஆகி போச்சு, ஒரு நிமிஷம் தான் கர்த்தர் அவன் வாழ்க்கையை புரட்டி போட்டார். கல்வியா சொல்லுவோமா? உடனே போய் பார்வோன் பக்கத்துல நிற்கிறான். பார்வோன் சொல்றாரு, இது முதல் கொண்டு யார் என்னது ஒருத்தன வாய் என்ன செய்யக்கூடாது, அசைக்க கூடாது, நான் அசைக்க கூடாது. எனக்கு அடுத்த ஸ்தானத்துல யாரு, இவன் தான் எனக்கு இனிமேல் அதிகாரி. இந்த எகிப்து தேசத்தை முழுவதுக்கும் இவனை தான் அதிகாரி சொல்லி அவன் முத்திர முகத்தை போட்டு ஒரு நிமிஷத்துல எல்லாம் இவனை பார்த்து முடியுங்கடான்னு சொல்லிட்டார். அப்ப சகோதரர் பயந்துட்டாங்க, ஐயோ என்ன பண்ண போறான்னு தெரியலையே, யோசிப்பு அவளை செஞ்சிருவான், சாகடிச்சிருவான்னு. அப்பதான் யோசிப்பு சொல்றாரு, அதான் ஆவிக்குரிய அனுபவம். கவலைப்படாதீங்கப்பா, உங்களை காப்பாற்றணும்னு தான் கர்த்தர் எகிப்துக்கு கொண்டு வந்தார். அப்படி சொல்ல முடியுமா நம்மள? நீங்க சொல்றோமா நம்ம? எனக்கு அன்பான தெய்வ பிள்ளை, திரும்பவும் சொல்றேன், உன் தரிசனத்தை கர்த்தர் நிறைவேற்ற போறார். சோர்ந்து போக வேண்டாம், நீ கவலைப்பட வேண்டாம். ஐயோ யார் ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணி எனக்கு அற்புதமே நடக்கலன்னு பார்த்து கை தூக்க பார்க்கலாம். ஒண்ணு ஒரே ஒருத்தனா கர்த்தர் மகளை ஆசீர்வதிப்பார். மற்றவங்க தைரியம் இல்லை. ரொம்ப நாளா ஜெபம் பண்ணி சக்சஸ் ஆச்சு உங்களுக்கு, அப்படி எதுவும் கை தூக்க மாட்டேங்க.
ஹிந்தியில கேட்டேன், ஹிந்தியில கேட்டேன். தைரியமா தேவ சமூகத்துல யார் முன் வராங்களோ அவங்களுக்கு கூட தான் கர்த்தர் ஊழியம் செய்ய வைப்பார். நிறைய சொல்லுமா, பயப்படுறவங்களாம் தேவையில்லை. அவருக்கு இயேசுக்காக வாழும்போது தான் கர்த்தர் அற்புதம் செய்திருக்கிறார். நான் திரும்ப சொல்றேன், 2 பேரை குறித்து ஆல்ரெடி சொன்னார். தானியேல் ஜெபித்ததுனால என்ன வந்துச்சு? உபத்திரவம் வந்தது. யோசேப்பு பரிசுத்தமா இருந்ததுனால உபத்திரவம் வந்தது. யாக்கோபு கர்த்தருக்கு பயந்தவனா இருந்தவன உபத்திரவம் வந்து விட்டாரா? விடல. அவங்க 3 பேர்ல நிறைய பேர் வேதத்துல சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ ஆண்டவருக்காக வைராக்கியமா இருந்தவங்க கைவிட்டாரா? அப்புறம் உங்களை மட்டும் இப்படி கைவிட்டுருவாரு. உங்களை ஆஸ்வதிக்க தேவனா இருக்காரு. கொஞ்ச நேரம் கண்களை மூடி தேவ சமூகத்தில் யாராவது 2 பேர் ஜெபம் பண்ண போறீங்க. எல்லாவற்றையும் உங்க தரிசனங்களை கத்த நிறைவேற்ற போறாரு. நீங்க சொப்பனத்தை நிறைவேற்ற போறாரு. உங்க நம்பிக்கை அவர் வீண் போகவே விட மாட்டார். உன் நம்பிக்கை வீண் போகவே போகாது. நிச்சயமா நீ சாகிறதுக்குள்ள அற்புதத்தை பார்க்க போற. நீ அற்புதத்தை பார்த்துட்டு அநேக ஆத்துமாக்களை ஆதாயப்பட்டு தான் சாக போற. நீ சொல்லுங்க, ஆண்டவரே சாதாரணமான விசுவாசியா அல்ல, சாதாரணமான மனுஷனா அல்ல, எதற்காக என்ன கூப்பிட்டீங்க? உலகத்தின் பாதையில ஓடிக்கொண்டிருந்த எதற்காக நீங்க அழைச்சீங்க ஆண்டவரே? ஏன் அழைச்சீங்க? சும்மா வந்துட்டு போயிட்டு சேர தொடச்சிட்டு போறதுக்காக அல்ல. என்னை ஏதோ ஒரு நோக்கத்திற்காக என்னை அழைத்திருக்கிறீர். நான் ஒருவேளை வேலை செய்து கொண்டிருக்கலாம், நான் எந்த வேலை செய்து கொண்டிருக்கலாம், ஆனால் நீர் போட்ட இந்த நெருப்பானது எரிந்து கொண்டே இருக்கிறது ஆண்டவரே. அநேகர் இது பற்றி பிடிக்கும்படியாய், அநேகருக்குள்ளே வெளிச்சமாய் மாறும்படியாய், இருளுக்கு ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காணும்படியாக ஆண்டவர் என்னை பயன்படுத்தும் என்று சொல்லி யார் ஒரு ஜெபிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் கர்த்தர் தேசத்துல பெரிய காரியத்தை செய்ய முடியும். ஒரு ஆத்மா பார்க்கும்போது ஐயோ இந்த ஆத்மா அழிந்து கொண்டிருக்கிறதே யார் ஒருவர் அழுது ஜெபிக்கிறார்களோ அவர்கள் தான் கர்த்தர் பயன்படுத்த முடியும். சும்மா வந்துட்டு போறவங்க அல்ல, தேசத்திற்காக மாத்திரம் அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காக, வாலிப பிள்ளைகளுக்காக, வாலிப சகோதர சகோதரிகளுக்காக சொன்னாங்கல்ல, நம்ம சபையில் இருக்கிற வாலிப பிள்ளைகளாம் ஆண்டவரே பரிசுத்தவான்களாய் பரிசுத்தவாட்டிகளாய் தேசத்தை கலக்குகிற பிள்ளைகளாய் கர்த்தர் மாற்றணும். இனி எழும்ப போகிற பிள்ளைகளை, சிறு பிள்ளைகளை கர்த்தர் எழுப்பணும். இதெல்லாம் இந்த ஜெபம், அதுதான் கண்ணீர் ஜெபம். ஆண்டவரே எங்க கடன் பிரச்சனை மாற்றும், எங்க போராட்டத்தை மாற்றும், எங்க வியாதியை மாற்றும், அதெல்லாம் நெவர் ஒரு நிமிஷத்துல கர்த்தர் மாற்றிடுவார். இதை ஜெபம் பண்ணுங்க. எங்க சபையில் இருக்கிற விசுவாச பிள்ளைகள் எல்லாம் வல்லமையா எழுதி பயன்படுத்துங்க ஆண்டவர். தீர்க்கதரிசிகளாய் மாற்றுங்க ஆண்டவரே. தேசமெல்லாம் செல்லட்டும் ஆண்டவரே. அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்கு அவர்களெல்லாம் கர்த்தாவே ஒரு கருவியாய் மாறுவார்களாக. இந்த ஜெபம் இன்னைக்கு மாற போகுது. அப்படியே கண்களை மூடி பார்க்கலாம். யாரும் ஆவில ஏற்பட்ட 2 பேர் ஜெபம் பண்ணுங்க.